தம்பி வணக்கம். தம்பி வர்ற திங்கக்கிழமை வந்து என்ன நாளா தம்பி நம்ம வந்து அனுசரிக்கிறோம்? சுதந்திர தினமாக கொண்டாடுறோம். வெரி குட். அப்போ ஜனவரி 26 என்ன டேயா கொண்டாடுறோம்? குடியரசு தினமாக கொண்டாடுறோம். ஓகே, சூப்பர் தம்பி. எத்தனாம் தேதி வந்து கொண்டாடுறாங்க சுதந்திர தினத்தை? ஆகஸ்ட் 15. குடியரசு தினத்தை எத்தனாம் தேதி கொண்டாடுவாங்க? ஜனவரி 26. சூப்பர் சூப்பர் தம்பி, வெரி குட் குட். சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15, குடியரசு தினம் ஜனவரி 26. மாறி மாறி குழப்பம் எந்த டேட்ல எனக்கு தெரியாது. ஜனவரி 26 சுதந்திர தினம். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? சுதந்திர தினம் 14ஆம் தேதி. எந்த மாசம்? தெரியலையே. குடியரசு தினம் தெரியலையே. என்னடா? குடியரசு தினத்துக்கும் சுதந்திர தினத்துக்கும் நீங்கள் வந்து என்ன டிஃபரெண்ட் வந்து கண்டுபிடிச்சிங்க? குடியரசு தினம்னா சீக்கிரமே விட்டுருவாங்க. சுதந்திரம்னா ஸ்பீச் அதெல்லாம் வச்சு லேட்டாக விடுவாங்க. லேட்டாக விடுவாங்க. வேற என்ன அந்த ஸ்பீச்சில் வந்து என்ன பேசுவாங்க? யாராவது சுதந்திரம் வாங்கி கொடுத்தா, எந்தெந்த வருஷம் சுதந்திரம் கிடைச்சா அதெல்லாம் பற்றி பேசுவாங்க. சரி, குடியரசு தினம்னா அப்போ என்ன தம்பி? அந்த நாளை வந்து எதுக்காக நம்ம வந்து அனுசரிக்கிறோம்? குடியரசு தினம்னா கொடியேற்றுறது. மற்ற எதுவும் தெரியாதா? என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? தம்பி வர்ற திங்கக்கிழமை அந்த அந்த டே வந்து நம்ம வந்து என்னவா கொண்டாடுறோம்? சுதந்திர தினம் கொண்டாடுறோம். சுதந்திர தினம் அன்னைக்கு ஸ்வீட்ஸ் இதெல்லாம் கொடுப்பாங்க. சரி, அது என்ன டேனா ஆகஸ்ட் 15. சரி. ஆகஸ்ட் 15 என்ன? சுதந்திர தினமா? சுதந்திர தினம் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க? அந்த சுதந்திர தினத்தை வந்து எதனால வந்து அனுசரிக்கிறோம்? சுதந்திர தினங்களா? இப்போ குடியரசு தினத்தை எதனால அந்த குடியரசு தினம் இது பண்ணுறோம்? எதாவது புரியல. குடியரசு தினம் என்னைக்கு தம்பி? 15 குடியரசு குடியரசு தினம் தினம்னா எதனால அனுசரிக்கிறோம்? சுதந்திர தினம்னா எதனால அனுசரிக்கிறோம்? குடியரசு தினம்னா என்ன பண்ணுவாங்கன்னு கேளுங்க. செடிய வீடியோ இருக்காதீங்க. இவ்வளவு அறிவுள்ள பையனை 18 வருஷமா ஒரே வகுப்புல வச்சிருந்ததுக்காக நீங்க டிஸ்மிஸ். ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம். குடியரசு தினம் குடியரசு தினம். சரி, எதுக்கு அது கொண்டாடுறாங்க சுதந்திர தினம்? நம்ம நாடு வந்து சாரி யுவரான, தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. தம்பி குடியரசு தினம் என்னைக்கு? சுதந்திர தினம் என்னைக்கு? சுதந்திர தினம் வந்து ஆகஸ்ட் 15. சரி, குடியரசு தினம் ஏதாவது ஒரு டேட்டை சொல்லி விடுறா. குடியரசு தினம் ஒன்று தானே? நிஜமாதான் சொல்றியா? குடியரசு தினம் எதுக்கு கொண்டாடுறாங்க? சுதந்திர தினம் எதுக்கு கொண்டாடுறாங்க? இது விடுதலை காட்டி விட்டாரா? குடியரசு தினம் அதுவே விடுதலைக்காண்டி தான் கொண்டாடுறோம். தலைவரை பற்றி தெரியல. சொல்லுங்க. அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க ஸ்கூலில்? குடியேற்றுவாங்க. வேற சாக்லேட் கொடுப்பாங்க. அதே கொடுப்பாங்க. அதை பற்றிலாம் சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்களா? அப்போ சொல்லுவாங்க. நம்ம வர்ற திங்கக்கிழமை வந்து நம்ம வந்து என்ன டேயா வந்து கொண்டாடுறோம்? சுதந்திர தினம். சரி, சூப்பர். அப்போ ஜனவரி 26 வந்து என்ன டேயா கொண்டாடுறோம்? குடியரசு தினம் கொண்டாடுவோம். குடியரசு தினமாக கொண்டாடுறோம். வெரி குட். குடியரசு தினத்துக்கும் சுதந்திர தினத்துக்கும் என்ன தம்பி வித்தியாசம்? நீ வந்து அதை வந்து என்ன வித்தியாசத்தை வந்து கண்டுபிடிச்ச? சுதந்திர தினத்தில் கல்லம் டாக்குப்பாங்க. நம்ம கள்ளம்டாய் வாங்கி திங்கிறதோட சரிங்க. வியாபாரத்துக்கெல்லாம் எந்த முயற்சி எடுக்கல. சரி, பிஸ்கட் கொடுப்பாங்க, மிட்டாய் கொடுப்பாங்க, ஸ்வீட் கொடுப்பாங்க, அவ்வளோதான். குடியரசு தினத்துக்கு? குடியரசு தினம் அதே தான் கொடுப்பாங்க. ஸ்பீச் வைப்பாங்க. அந்த ஸ்பீச்சில் வந்து என்ன தம்பி பேசுவாங்க? அந்த சுதந்திரத்தை என்னைக்கு பெற்றாங்க அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. நீங்கள் எத்தனாவது படிக்கிறீங்க? 8th படிக்கும். 8 வருஷமா வந்து உங்களுக்கு வந்து அந்த சுதந்திர தினம்னா என்ன, குடியரசு தினம்னா என்னன்னு சொல்லியே கொடுக்கலையா? சொல்லியே கொடுப்பாங்க. தம்பி வர்ற திங்கக்கிழமை வந்து நம்ம வந்து என்ன நாளாக வந்து அனுசரிக்கிறோம்? சுதந்திர தினமாக இது பண்ணுறோம், விழாவை கொண்டாடுறோம். குடியரசு தின விழா வந்து எந்த டேட்டில் தம்பி கொண்டாடுறோம்? ஜனவரி 26. ஓகே ஓகே தம்பி. குடியரசு தினத்துக்கும் சுதந்திர தினத்துக்கும் என்ன தம்பி வித்தியாசம்? சுதந்திர தினம் வந்து ஆங்கிலேய ஆட்சியிலேருந்து நம்ம இன்னைக்கு தான் விடுபட்டிருக்கோம். அது வந்து சுதந்திர தினம். குடியரசு தினம்ன்றது குடியரசு தினம் தெரியலையா? சரி தம்பி, ஓகே தம்பி, சூப்பர் தம்பி, வாழ்த்துக்கள். தம்பி வர்ற திங்கக்கிழமை வந்து நம்ம வந்து என்ன நாளாக தம்பி கொண்டாடுறோம்? சுதந்திர தினம். சரி தம்பி. ஜனவரி 26 வந்து என்ன டேயாக கொண்டாடுவோம்? குடியரசு தினம். குடியரசு தினம் கொண்டாடுவோம். குடியரசு தினத்துக்கும் சுதந்திர தினத்துக்கும் என்ன தம்பி டிஃப்ரெண்ட்? சுதந்திர தினம் நம்ம சுதந்திரம் வாங்கி கொடுத்தது. குடியரசு தினம் வந்து குடியரசு வாங்கி கொடுத்ததா? குடியரசு தின நாள் எப்போ வந்து அனுசரிக்கிறோம்? 15/8/1947. ஓ, 15/8/1947. சரி தம்பி, ஓகே தம்பி, சூப்பர். ஆகஸ்ட் 15 அப்புறம் என்ன நாளா தம்பி கொண்டாடுறோம்? சுதந்திர தினம். இப்போ தான் குடியரசு தினத்துக்கு டேட் சொன்னீங்க.
அப்படியே அடிச்சு விட்டுறது சும்மா காச்சுக்க. சரி தம்பி, இப்போ குடியரசு தின நாளுக்கும் சுதந்திர தினத்துக்கும் அந்த நாளை வந்து நீங்கள் வந்து எப்படி கொண்டாடுவீங்க? உங்கள் பள்ளிக்கூடத்தில் வந்து எந்த மாதிரியாக கொண்டாடுறாங்க? சாக்லேட் கொடுத்து கொண்டாடுவாங்க. அந்த நாள் அந்த குடியரசு தினத்துக்கும் சுதந்திர தினத்துக்கும் ரெண்டுக்கும் என்ன தம்பி டிஃப்ரெண்ட் தெரியாதா? எதுவுமே இல்லையா? சூப்பர் தம்பி. அந்த நாள் வந்து எதுக்காக கொண்டாடுறோம்? சுதந்திர தினம்னா எதுக்காக கொண்டாடுறோம்? சுதந்திரம் கிடைச்சிருக்கா? குடியரசு தினத்துக்கு குடியரசு கிடைச்சிருக்கா? சரி தம்பி, சூப்பர் தம்பி. எத்தனாவது படிக்கிறீங்க? 11th படிக்கிறீங்க. 11 வருஷமா வந்து உங்களுக்கு வந்து சுதந்திர தினம்னா என்ன, குடியரசு தினம் எதுக்காண்டி கொண்டாடுறோம்னு தெரியல. சூப்பர் தம்பி, வாழ்த்துக்கள். சுதந்திர தினம்னா கொடி ஏற்றுவாங்க, முட்டை சாக்லேட் எல்லாமே கொடுப்பாங்க. குடியரசு தினம்னா கொடி ஏற்றுவாங்க, முட்டை சாக்லேட் கொடுப்பாங்க, பாதியோட வீட்டுக்கு போயிடும். வேற எதுவும் இல்லையா? வேற எதுவும் இல்லை. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. தம்பி, வர திங்கக்கிழமை ஒரு நாளை வந்து கொண்டாடுறோம். அது என்ன நாள்? சுதந்திர தின நாள். சுதந்திர தின நாள். சரி, சூப்பர். இப்போ குடியரசு தினம் வந்து எந்த டேயில் நம்ம வந்து கொண்டாடுறோம் தெரியலையா? குடியரசு தினத்துக்கும் சுதந்திர தினம் அந்த நாளை வந்து உங்கள் பள்ளிக்கூடத்தில் வந்து எப்படி கொண்டாடுறாங்க? ரெண்டுமே ஒரே மாதிரி. ஒரே மாதிரினா எப்படி கொண்டாடுவாங்க? என்னென்ன பண்ணுவாங்க? சாக்லேட் கொடுப்பாங்க, ஏதாவது இல்லை பேசுவாங்க, அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க உங்கள் ஸ்கூலில்? பேச்சு போட்டி வைப்பாங்க. பேச்சு போட்டி வைப்பாங்க. அந்த பேச்சு போட்டியில் வந்து யாரை பற்றி பேசுவாங்க, என்ன பேசுவாங்க? காந்தியை பற்றி பேசுவாங்க. காந்தியை பற்றி பேசும்போது அப்போ சுதந்திர தினம்னா என்ன, குடியரசு தினம்னா என்ன அப்படின்றத உங்கள் சார் யாருமே சொல்லி கொடுத்தது இல்லையா? சாரே இல்லை. சார் இல்லையா? டீச்சர் இருக்காங்க. அப்போ அவங்களாவது சொல்லி தந்துருப்பாங்கல்ல. எத்தனாவது படிக்கிறீங்க? 5th படிக்கிறீங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் 5 வருஷமாக வந்து உங்களுக்கு வந்து இதை பற்றி சொல்லியே கொடுக்கல யாரும்? சரி, ஓகே, குட், சூப்பர், வாழ்த்துக்கள். தம்பி, வர திங்கக்கிழமை வந்து எந்த நாளாக வந்து நம்ம வந்து அனுசரிக்கிறோம்? சுதந்திர தினமா தான். அது வந்து கெட்ட சுதந்திரத்தை தான் நம்ம வருஷம் கொண்டாடுறோம். குடியரசு தினம் வந்து எந்த நாளில் பண்ணி கொண்டாடுறோம்? ஜனவரி 25. குடியரசு தினத்துக்கும் சுதந்திர தினத்துக்கும் என்ன வித்தியாசம்? நீங்கள் கண்ட வித்தியாசம் என்ன? அந்த டே எப்படி கொண்டாடுவோம், அந்த டே எப்படி கொண்டாடுவோம்? அதாவது சுதந்திர தினம் வந்து நம்ம சுதந்திரம் வாங்கினதுனால கொண்டாடுறோம். குடியரசு தினம் வந்து மக்களால் குடியரசு அமைந்தது அன்னைக்கு அந்த வருஷம். அதனால ரெண்டுக்கும் வித்தியாசம். ஆனால் வாழ்த்துக்கள் தம்பி. தம்பி ஓரளவுக்கு சரியாக சொன்னார். சுதந்திர தினம் குடியரசு தினம் என்னைக்குன்னு தெரிஞ்சிருக்க மாதிரி அதை கொண்டாடுவதன் நோக்கமும் அவசியம் தெரிந்திருக்க வேண்டும் என்பதே இந்த காணொளியின் நோக்கம். சுதந்திர தினம் என்பது ஆங்கிலேயரிடம் நம் நாடாகிய இந்தியா விடுதலை அடைந்த தினம்தான் சுதந்திர தினம். குடியரசு தினம் என்பது இந்தியாவிற்கு என பிரத்யேகமாக அரசியல் சாசனம், சட்டம் மற்றும் திட்டம் வகுத்து நிறைவேற்றப்பட்ட தினம்தான் குடியரசு தினம். இந்தியராகிய நாம் அனைவரும் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டிய விஷயம் இது. இக்காணொளி பிராங்க் பண்ணவோ ஸ்கிரிப்டடோ கிடையாது. இது ஒரு விழிப்புணர்வு தொகுப்பு, யாருடைய மனதையும் புண்படுத்துவதற்கு அல்ல. இந்தியர் அனைவருக்கும் 75வது சுதந்திர தின வாழ்த்துக்கள். நம் முன்னோர்கள் கஷ்டப்பட்டு வாங்கிய சுதந்திரத்தை பேணி காப்போமாக. வாழ்க பாரதம். ஜெய் ஹிந்த்.